Hi. Inniki, I will teach you, as I told you yesterday, I'll give you some understanding and insights about who is Draupadi, what led to the war. ஞாபகம் இருக்கா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்னேன்ல, சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் நம்ம ஒரு கேரக்டர்ஸ் பார்ப்போம். அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் லெட் டு த வார் அப்படின்னு. ஸோ அதோட ஒரு ப்ரல்யூடாக இன்றைக்கி இருக்கலாம். இந்த திரௌபதி யார், அவளோட ஒரு வீரியம் வந்து ஒரு வாராக வந்துடுதுல்ல. ஸோ இந்த திரௌபதி யார், அவள் டேஞ்சரஸ் விமனா, அவள் ஃபெமினிஸ்டா, அவள் யார், அவள் எங்கேருந்து வந்தா, யார் அவள் அப்பா அம்மா, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொன்னேன், சத்யவதியோட பசங்க, சத்யவதி ஹேட் அ வெரி கிளியர் ஆம்பிஷன் தட் ஓன்லி ஹர் சன்ஸ் ஷுட் ரூல் இல்லையா. அதனால தானே வந்து வியாசை கூப்பிட்டு நியோகியில் அம்பிகாவுக்கு பாண்டுவும் திருதராஷ்டிரம் பிறக்கிறாங்க இல்லையா. இந்த திருதராஷ்டரோட ஃபிசிக்கல் இன்எபிலிட்டி, தட் இஸ் ஹி டசன்ட் ஹாவ் அ விஷன், அதனால அவரால் த்ரோனுக்கு வர முடியல. அப்போ அந்த பாண்டு என்ன பண்ணுறார், பாண்டு இஸ் தி கிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாண்டு பிகம்ஸ் த கிங். ஓகே, பாண்டோட எம்பையர் வந்து ஹீஸ் ஜஸ்ட் லைக் கோயிங் ஆன் அன் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ப்ரீ. இப்போ சைனீஸ் இருக்கா இல்லையா, தே ஹாவ் அ குவெஸ்ட் ஃபார் இன்வேஷன். ஸோ லைக் தட் பாண்டு வாஸ் ஜஸ்ட் இன்வேடிங் all the nearby territories and he was expanding his empire. So whenever he goes on to invade other region or a state or whatever, Dhritarashtra will assume power. He will take in charge in absence of the king. Now who is the king? Pandu is the king. So in his court அவரோட யார் இருந்தா, பீஷ்மர் இருந்தார். நேச்சுரலி பீஷ்மர் அவருக்கு யார், ஸ்டெப் பிரதர் இல்லையா. ஏன்னா சாந்தனுக்கு 2 ஒய்ஃபு, ஃபஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை தானே பீஷ்மர். அதனால பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார். இவா 2 பேரும் ராஜகுரு. பீஷ்மர் வந்து அந்த ராஜ்யத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ராஜகுரு வில் ஆல்வேஸ் கிவ் இஸ் இன்சைட்ஃபுல் அட்வைஸ். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஹவு டு வி conquer, what are the things we should not do. They also touch upon these religious moral principles, because kings will only have the vision of conquering, yeah. So alongside conquering territory, they should also uphold to the dharma. Adanal rajaguru will always give insights. So இந்த இடத்துல யார் இருக்கா, பீஷ்மரும் துரோணரும் இருக்கா. ஒரு நாள் என்ன பண்ணுறார் பாண்டு வந்து, இந்த கிங்குக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டுல்ல, இங்கேயா ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டா ஏதாவது ஒரு அனிமல்ஸை ஹண்ட் பண்ணி அவளோட ப்ராஃபஸை காட்டணும் அப்படின்னு. அப்போது வந்து ஒரு 2 மான் கோஆப்லேட்டிங்கில் இருந்திருக்கு சரியா. அதை வந்து இவர் வந்து அம்பை எடுத்து கொன்னுடுறார். யார் கொல்றா, பாண்டு கொல்றார். அவருக்கு தெரியல, தட் வாஸ் அ சேஜ் இன் டிஸ்கைஸ். நம்ம இந்த சேஜெல்லாம் வந்து மிஸ்டிக்ஸ், தே வில் டேக் எனி ஃபார்ம். நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அவள் வந்து ரொம்ப அந்த தவம் பண்ணுறாள். தே பீன் மெடிடேட்டிங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் தட் தே கெட் சம் பவர் விச் அலவ்ஸ் தெம் டு சேஞ்ச் த ஃபார்ம். தே கேன் சேஞ்ச் த ஃபிசிக்கல் ஃபார்ம். என்னவா வேணாலும் அவன் ஆகலாம். ஓகே, ஸோ அவர் அப்படி ஆச்சு ஒரு மானை கொண்டுடுறார். ஆனால் அந்த மான் யார், ஹீ இஸ் ஒன் சேஜ். அவர் ஒய்ஃபோடு இருக்கிறார். அப்போ அந்த சேஜுக்கு கோவம் வருது இல்லை, இந்த அவனுக்கு சாபம் கொடுக்குற, நீ வச்சுக்கோ. என்ன சாபம் அது, யூ ஷுட் நெவர், ஐ டோன்ட் நோ ஹவ் டு புட் இட், யூ ஷுட் நெவர் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி டைஸ் வித் யுவர் ஒய்ஃப். ஓகே, அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. ஸோ பாண்டு நேச்சுரலி ஹீ ஃபீல்ஸ் வெரி பேட். ஸோ அப்போ வந்து ஹீ இஸ் renouncing his throne and அவர் வந்து சரி நான் காட்டுக்க, he forms a very decisive decision that he is going to become an ascetic for the rest of his life. அப்போ வந்து அவரோட 2 ஒய்ஃப் இருக்காள்ல, குந்தியும் மதுரையும், அவள் 2 பேருமே they are following. So together Pandu along his 2 wives, they are going to live in the forest. They are having the self-proclaimed exile because Pandu renounced the kingdom. Now who will become the king? Dhritarashtra assumes the power of the king. இப்போ இவளோட டைனாஸ்டி பெருசு இல்லையா, ரொம்ப பெருசு.
அப்போது அவரோட பையன் இருக்கான்ல துரியோதனன், அவன் வந்து ஹஸ்தினாபுரம்ன்ற ஒரு சின்ன இடத்த வந்து ஆண்டுன்னு இருக்கான். இந்த பக்கம் பாண்டுவோட பையன் யார் தர்மராஜன் சொன்னேனே, அவன் வந்து யுதிஷ்டர். ஓகே, அவன் வந்து இந்திரபிரஸ்தா அப்படின்ற இடத்த வந்து ஆண்டுன்னு இருக்கான். இப்போ துரியோதனுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கா? துரியோதனன், துச்சாதனன் ப்ளஸ் அலாங் ஹிஸ் 98 siblings, கர்ணன் அண்ட் சகுனி. சகுனி யார்? காந்தாரியோட தம்பி, காந்தஹாரோட இளவரசன் சகுனி, காந்தஹாரோட இளவரசி காந்தாரி. காந்தாரி இஸ் வெடட் டு திருதராஷ்டிரன். Am I clear now? ஓகே, இப்போது ஓகே சரி, இப்போ வந்து ஆண்டுன்னு இருக்கான் இல்லையா, திஸ் துரியோதனா வாஸ் ஆல்வேஸ் ஜெலஸ் ஆஃப் யுதிஷ்டர், தட் இஸ் லைக் பாண்டவாஸ். ஏன்னா சம்வேர் he feels that he should be made the heir apparent, and அவனுக்கு தான் வந்து இந்திரபிரஸ்தம் வரணும், யுதிஷ்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம். அந்த கோவத்தை சகுனி என்ன செய்கிறாரு, நல்லா ஹீஸ் ஃபியூவலிங் த ஃபயர், நல்லா பண்ணு அவங்கள வந்து எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி இவாளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பேஷன் உள்ளே இருந்து, இன்ஹெரண்ட் பேஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சரி, இதில் இப்போ எப்படி பண்ணால் இவாளை வெளியில் எடுத்துன்னு வரலாம்? Shakuni is giving one nasty idea. கேம் ஆஃப் டைஸ், தாயோன்னு சொல்லுவோம்ல, இந்த ஜுமான்ஜிலாம் விளையாடுவோமே அதே மாதிரி தான். அந்த கேம் ஆஃப் டைஸில் ஷகுனி இஸ் அன் எக்ஸ்பர்ட் பிளேயர் இன் இட். Yudhishthir always has this he always wants to play the game of dice, but he doesn't understand the nuances. அது விளையாடணும்னு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எடிக்ஷன் மாதிரி யுதிஷ்டருக்கு. ஸோ அப்போ அவரோட வீக் பாயிண்ட் என்னது? அந்த கேம் ஆஃப் டைஸ் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு பேஷன். அதை வச்சு தானே இப்போ அவரை ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த சகுனி துரியோதனனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். என்ன ஐடியா? துரியோதனன் எங்கே ஆண்டுன்னு இருக்கார்? ஹஸ்தினாபுரம். யுதிஷ்டர் எங்கே ஆண்டுன்னு இருக்கார்? இந்திரபிரஸ்தம். இப்போ கூப்பிடுறார், சரி நீ கூப்பிடு, உனக்கு வந்து இது வேணும் இல்லையா, உனக்கு இந்திரபிரஸ்தமும் உன் கண்ட்ரோலில் வேணும். இப்போ இவா வந்து உன்னோட கசனாக போயிட்டா, இவாளை வந்து நீ அடிக்க முடியாது. ஸோ வாட் இஸ் தி அதர் வே டு டூ? The other way to do is just to fool them, to put them in trap and then take all their belongings. This is one easiest way. So he is calling out Duryodhana to invite Yudhishthira for the game of dice. Yudhishthir ஏற்கனவே having an addiction and affinity towards that game, he is responding to the invitation by appearing in the கோர்ட்டுக்கு வந்துடுறார், துரியோதனா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறார். அப்போ துரியோதனா என்ன பண்ணுறான், அப்போ கேம் ஆஃப் டைஸ்க்கு நீ வந்துட்டே ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ளே. ஸோ இன் மை ஆப்சன்ஸ் ஷகுனி வில் ப்ளே த கேம் சொல்கிறாரா. ஷகுனி ஏற்கனவே யார்? எக்ஸ்பர்ட் இன் இட். அவன் என்ன விழணும்னு நினைக்கிறானோ அதுதான் விழும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் அவன். யுதிஷ்டருக்கு அத்தனை சாமர்த்தியம் இல்லை. அது வந்து விளையாட உட்காண்டுறார். இப்போ இவா 2 பேரும் விளையாடுறா. யுதிஷ்டர் வந்து தோக்குறார். தோத்துண்டே வருவாள்ல, 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் அப்படி தோத்துண்டே வச்சு இவன் வந்து கேட்குறான், சரிப்பா நீ தோத்துண்டே வரியே, தேர் ஷுட் பி சம் ஸ்டேக் இல்லையா? வாட் இஸ் த ஸ்டேக்? இஃப் ஐ வின் வாட் இஸ் த ஸ்டேக்? இஃப் யூ வின் வாட் இஸ் த ஸ்டேக்? எதை வச்சு விளையாடுறது? யுதிஷ்டர் வந்து ஃபஸ்ட்டு என்னோட இந்திரபிரஸ்தத்தை வச்சு விளையாடுறேன். ஓகே, ஃபேர். இந்த ரவுண்டில் யுதிஷ்டர் தோற்று போயிட்டார். ஸோ இந்திரபிரஸ்தா கோஸ் டு தேம். அடுத்தது என்ன பண்ணுறார், அவளோட தம்பி ஒவ்வொருத்தராக, இந்த பஞ்ச பாண்டவால் ஒவ்வொருத்தரையாக ஸ்டேக் பண்ணி விளையாடுறார். சி, த மொமெண்ட் யூ ஸ்டேக் சம்படி அண்ட் இஃப் யூ லூஸ் த கேம், த பர்சன் ஹூம் யூ ஸ்டேக்ட் பிகம்ஸ் அ ஸ்லேவ் இல்லையா? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராஜை வந்து ஸ்டேக் பண்ணி விளையாடுறேன். ஓகே, ஐ லூஸ் த கேம், யூ வின் த கேம் அப்படின்னா ராஜ் கெட்ஸ் என்ஸ்லேவ்ட். ஸோ அதே கான்செப்ட் தான். அத்தனை தம்பியும் வந்து ஸ்லேவ் ஆயாச்சு. யாருக்கு? துரியோதனனுக்கு. த மொமெண்ட் யூ பிகம் த ஸ்லேவ், யூ டு நாட் ஹாவ் எனி சே இன் எனி திங். யூ கேனாட் ஈவன் வாய்ஸ் அவுட். கடைசி என்ன பண்ணுறார், தன்னை வச்சு விளையாடுறார். தம்பியெல்லாம் வச்சாச்சு பத்தலையா, அதனால் அவரே ஸ்டேக் வச்சு விளையாடுறார். அந்த கேம்லேயே தோத்துட்டார். ஓகே, அப்போ என்ன ஆச்சு,
அப்போ திருதராஷ்டர் இவ்வளோ நேரமாக குவைட்டாக இருந்த திருதராஷ்டருக்கு திடீர்னு ஞானம் பிறக்கிறது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரவுண்ட். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டுனாக்கா ஃபஸ்ட்டு டைம். திருதராஷ்டர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் தப்பு, இந்த உன்னோட இந்திரபிரஸ்தத்தை உனக்கே கொடுத்துட்றேன், உன் தம்பியெல்லாம் உனக்கே கொடுத்துட்றேன் போ அப்படின்றார். ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு திருதராஷ்டிரா intervened and Pandavas got saved. The same event is getting repeated. Yudhishthira is again falling into the trap. Okay, the same process continues. He is taking his own country, he is taking his brothers, he is taking himself, and finally அவர்கிட்ட ஸ்டேக் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ சகுனி ஒரு ஐடியா கொடுக்குறான். அப்பா யுதிஷ்டிரா, நீ எல்லாத்தையும் வச்சுட்டியே, பட் ஐ திங்க் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஒய்ஃப், நோ, who is called Krishna or Draupadi. நீ அவளை மட்டும் வச்சு விளையாண்டே நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஹஸ்தினாபுரமும் சேர்த்து உனக்கு அப்படின்னு யார் ஐடியா கொடுக்குறா? ஹீ இஸ் இன்ஃபெஸ்டிங் யுதிஷ்டராஸ் மைண்ட் வித் திஸ் நாஸ்டி ஸ்டூபிட் ஐடியா. யுதிஷ்டரன் again falls into the trap. யாரை வச்சு விளையாடுறார்? திரௌபதியை வச்சு விளையாடுறார். he apparently loses the game. இப்போ கோர்ட்டில் திரௌபதியை கூட்டின்னு வான்னு சொல்கிறான். ஏன்னா the moment you become a slave என்னாச்சு, எல்லா அண்ணா தம்பியும் இப்போ யாருக்கு முன்னாடி they have submitted in front of Duryodhana. Now it's time for Draupadi also to join the team, right? So திரௌபதியை கூட்டின்னு வான்னு சொல்லும்போது திரௌபதி is saying no. She is in the court. தெரியும்ல, இந்த கோர்ட்டில் queen and princess will have a separate chamber, no? She is sitting in the chamber and she is saying no, I don't think I will be able to come. Okay, second time when the courtsmen are asking for Draupadi to summon in front of Duryodhana, she is sending back a question. அவ என்ன கேட்குறா, யுதிஷ்டர் கிட்ட போய் கேளு, அவரை வச்சு விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன வச்சு விளையாண்டாரா, அப்படின்னா அவரை ஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேக் பண்ணாரா, இல்லை என்ன ஸ்டேக் பண்ண பிறகு அவரை ஸ்டேக் பண்ணாரான்னு கேளுன்னு சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு யுதிஷ்டர் அவரே ஸ்டேக் பண்ணி விளையாடிட்டார்னா he himself is a slave இல்லையா, he becomes a slave. அவர் ஸ்லேவ் ஆன பிறகு உனக்கு வேற நீயே ஸ்லேவ் இல்லை, உன்னால் வேற யாரையோ ஸ்டேக் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அந்த அர்த்தத்தில் அவ கேட்குறா. அப்போ யுதிஷ்டர் பதில் சொல்கிறார், இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன தான் ஸ்டேக் பண்ணேன், அதையும் தோற்றதுனால தான் உன்னை ஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறார். அப்போ திஸ் இஸ் கால்ட் ஃபெமினிசம். அவள் சொல்கிறா, உன்னை நீ ஸ்டேக் பண்ண, நீ ஸ்லேவ் ஆன பிறகு வாட் ரைட்ஸ் டு யூ ஹேவ் டு ஸ்டேக் மீ அப்படின்னு அவள் கேட்குறா. துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் இவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை. அவள் என்ன பண்ணுறா, போய் துரியோதனன் சொல்கிறான் துச்சாதனன் அவளை பிடிச்சி இழுத்துன்னு வாடான்னு சொல்கிறான். அவள் அப்போ தான் அக்கார்டிங் டு த சீன் அவள் அப்போ தான் குளிச்சுட்டு தலையெல்லாம் ஈரமாயிட்டு நிற்கிறாளாம். அப்போது அவன் அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்க வரும்போது திரௌபதி சொல்லுவாள், நான் உங்கள் அம்மா காந்தாரியோட சேம்பரில் போய் நிற்கிறேன், நீ ரொம்ப நல்லவனாக இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி இந்த வேலையை செய் பார்ப்போன்னு. அவள் அங்கே போகிறது கூட விடாமல் துச்சாதனன் அவளை தலை முடியை பிடிச்சி எடுத்துட்டு வரான். எங்கே வரான்? கோர்ட்டுக்கு வரான். கோர்ட்டுக்கு வந்த திரௌபதிக்கு அவ்வளோ ஒரு கோவம். ஷீ டசன்ட் ஹாவ் எனி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வாட் ப்ரிசீடட் தீஸ் ஈவெண்ட்ஸ். அவளுக்கு தெரியாது தட் ஆல் ஆஃப் ஹிஸ் ஹஸ்பண்ட்ஸ் வேர் புட் ஆஸ் அ ஸ்டேக் அண்ட் தே ஆல் ஹவ் காட் என்ஸ்லேவ்டுன்னு அவளுக்கு தெரியாது. அவள் துச்சாதனன்கிட்ட சொல்லுவாள், என்கிட்ட இவ்வளோ யூ வாண்டட் டு ஷோ யுவர் பவர், ஸோ வை டோன்ட் யூ டூ த சேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹஸ்பண்ட்ஸ்னு சொல்லுவாள். அப்போ துச்சாதனுக்கு ஒரே சிரிப்பாக வரும். கோர்ட்டில் பாரு எல்லாமே ஸ்லேவ் தான், அப்போ நீயும் என் ஸ்லேவ் தான் சொல்லுவான். திரௌபதி இஸ் somebody who looked very beautiful. அவள் செம்ம டார்க்கு, ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாளாம். ஸோ எவ்ரிபடி including the men and women, they were all so envious about her beauty. விமன் எல்லாம் நினச்சிப்பாலாம், நான் பையனாக பிறந்திருந்தா திரௌபதியை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே, அந்த அளவுக்கு அவளோட பியூட்டியை க்ளோரிஃபை பண்ணுறான். சரி, இந்த இடத்துல இப்படி நடக்கிறதா, அவன் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறானா. now he is trying to அவளோட புடவை இருக்குல்ல, undrape her saree. அப்போது திரௌபதிக்கு செம்ம கோவம். அங்கே இப்போ ராஜகுருன்னு அங்கே இருக்கிறது யார்? பீஷ்மரும் துரோணரும். ஸோ நேச்சுரலி when you know that the prince is making a mistake, you should intervene.
So the same challenge Draupadi is asking. Against whom? Against Bhishma and Drona. And asking, so you are Rajaguru. You have with yourself so much of knowledge. Don't you see, can't you see what has been happening to me? Why can't you stop? Why don't you say something against them? அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ துரோணரும் பீஷ்மரும் 2 பேரும் குவைட்டாக இருக்கா. இது வந்து மகா பெரிய தப்பு இல்லையா? அவள் ஏன் குவைட்டாக இருக்காங்கிற ரீசன் வந்து நான் திரும்பி when I am going to probably in the future classes I will tell you. இந்த மாதிரி ஆச்சு. அவன் வந்து சாரியை வந்து உருவுறான். திரௌபதி இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் ஹர் மாடஸ்டி. அப்போ என்ன ஆகுது, அவளால் ஒரு டைமில் முடியல. ஷீ இஸ் காலிங் ஆன் டு த ஹஸ்பண்ட்ஸ், நோபடி இஸ் கமிங். ஷீ இஸ் காலிங் ஆன் டு த கோர்ட்ஸ்மென், நோபடி இஸ் ஏபிள் டு சே anything because nobody can act against the king and the prince, right? Of course, when the Rajagurus are being tight-lipped, nobody else can say something. So and then she is calling on to Krishna and say, oh Krishna, please protect my modesty. A woman modesty can never be compromised, இல்லையா? ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு அவளை வந்து ஒரு ரோப் மாதிரி ஒன்றுக்குள்ளே போட்டு சுற்றுறார். துரியோதனன் வந்து எத்தனை இழுத்தாலும், துச்சாதனன் இழுத்தாலும் அந்த புடவைக்கு முடிவே இல்லை, எல்லையே இல்லாமல் அந்த புடவை வந்து அவளை அப்படி காத்து நிற்கிறது. துச்சாதனன் காட் டயர்டு. ஓகே, அவன் போய் அவனோட த்ரோனில் உட்காந்துட்டான். துரியோதனன் வந்து என்ன சொல்கிறான், திரௌபதி போனால் போகிறது, நீ வந்து என் மடியில் உட்காந்துக்கோன்னு சொல்கிறான். திரௌபதி காட் ஈவன் மோர் எஜிடேட்டட். அவள் சொல்கிறா, உன்னோட துச்சாதனனை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறா, உன்னோட ரத்தத்தை வந்து என்னைக்கு நான் குடிக்கிறேனோ அன்னைக்கு தான் நான் என்னோட தலைமுடியை கட்டுவேன் அப்படின்னு துச்சாதனனுக்கு சொல்கிறா. துரியோதனன் அவளை வந்து மடியில் உட்காந்துக்கோன்னு சொன்னா பத்தியா, அவளுக்கு வந்து என்ன சொல்கிறா, உன்னோட உன்னோட கால் எலும்பை நான் முறிப்பேன், அது வரைக்கும் நான் வந்து சாந்தமாக மாட்டேன்னு சொல்கிறான். சரி, இப்போ நம்ம சொல்லலாம், திரௌபதிக்கு கோபம் வந்து நியாயமா அநியாயமா? திரௌபதியோட கோபம் ரொம்பவே நியாயமானது. இப்போ தப்பு பண்ணது யார்? யுதிஷ்டர். ஒரு விமனை ஒய்ஃபை நீ ஸ்டேக் பண்ணி ஒரு கேம்பிளிங் கேம் ஆடுறது எவ்வளோ பெரிய தப்பு. அவரோட தம்பியை ஸ்டேக் பண்ணி, அவரோட கிங்டமை ஸ்டேக் பண்ணி, ஒரு கிங் என்ன பண்ணணும்? ஹீ ஷுட் பி அ ப்ரொடெக்டர், இல்லையா? எ கிங் ஷுட் நாட் டேக் இஸ் ஃபார் அ ராயல் ரைட். இதுலேருந்து என்ன தெரியாது? இஃப் த கிங் டசன்ட் ஹாவ் சென்ஸ், தென் எவ்ரி பீப்புள் வில் கெட் எஃபெக்டட். திஸ் இஸ் ஒன் லெசன். நவ் கம்மிங் பேக் டு ஹூ இஸ் திரௌபதி. இந்த திரௌபதி யார்? திரௌபதிங்கிறவ துருபதா அப்படின்றவருக்கு பொண்ணாக பிறக்கிறான். பொண்ணானா பயாலஜிக்கல் பொண்ணாக அந்த குழந்தை பிறக்கலை. இப்போ எப்படி பிறக்கிறான்னா, துரோணாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவரும் துருபதாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் துரோணாச்சாரியாவும் பீஷ்மாவும் எங்கே இருக்கா? ஹஸ்தினாபுரத்தில் தான் ராஜகுருவாக இருக்கா. அப்போது ராஜகுருவோட டெண்டன்சி என்ன? தே வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் the kingdom, the dynasty and the king, irrespective of what may come their way. They will not talk anything against the prince or the king. So avalku வந்து king is infallible, king can never make mistake, அந்த மாதிரி. சரியா? அந்த total submission வந்து இவா 2 பேருக்குமே it created a blind spot so that they could not talk anything in the court when Draupadi was subjected to such a serious offense. ஸோ இந்த துரோணர் என்ன பண்ணுறார்? துரோணரும் துருபதாவும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? இந்த துரோணர் வந்து துரோணாச்சாரியாருக்கு நான் என்ன சொன்னேன்? அவர் தான் குரு ஃபார் யார்? கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ்னு சொன்னேன். இந்த துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அனுப்புகிறார், போடா போய் துருபதாவோட சண்டை போட்டுட்டு வாடான்னு. என்னது எல்லாம் கிங்டம் தான், கிங்டம் எக்ஸ்பேன்ஷன், கான்குவெஸ்ட்டு. அதுக்கு அப்போ அர்ஜுனன் என்ன செய்கிறான்? உடனே கேட்குறான். ஏன்னா த மொமெண்ட் குரு சே சம்திங் தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன். You don't give your preferences, you don't talk about your choices. போகிறான் அர்ஜுனன் வந்து he is blessed by இந்திரா. அவன் வந்து இல்லை வந்து he is such a trained master. போகிறான், சண்டை போடுறான். இப்போ துருபதாக்கு செம்மக்கும், ஏண்டா என்னோட ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீயாடா எனக்கு இப்படி ஒன்று பண்ண, ஈடுடா ஐ வில் கிவ் யூ அ குட் ரிபட் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த கௌரவாசை எப்படியாவது அழிக்கணும். ஏன் அழிக்கணும் கௌரவாசை? துரோணா இஸ் அ பார்ட் ஆஃப் கௌரவாஸ்.
ஸோ அந்த கௌரவாவை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு யாகம்னு நடத்துகிறார். யாகம், ஃபயர் எல்லாம் போட்டு நம்மளோட இன்டென்ஷன் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபியர்ஸாக ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி நடத்துகிறார். யாகம் நடத்தும் போது ஒன்று கேட்குறாரு, எனக்கு செம்ம பவர்ஃபுல்லாக ஒரு சன்னை கூட அவன் கௌரவாவை அழிக்கணும்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு. செகண்ட் அந்த அர்ஜுனனோட வேலர் இருக்கு இல்லையா, அவன் அந்த வில்லு, அவனோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பார்த்தோன்னே ஹி ஜஸ்ட் காட் மெஸ்மரைஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு பொண்ணை கூட யாகத்தில் கேட்குறார். அவளை நான் அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும். ஏன்னா அவனோட வேலரில் ஐ ரியலி காட் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் மை அப்ரிசியேஷன். பை கிவிங் மை ஓன் டாட்டர் டு அர்ஜுனா, ஐ எம் அப்ரிஷியேட்டிங் ஹிஸ் மாஸ்டரி அண்ட் ஹிஸ் ஸ்கில்ஸ். இதுதான் சொல்கிறது. அப்போது அந்த யாகத்துலேருந்து யார் வரா, ஒரு டிவைன் வாய்ஸ் ஒன்று கேட்கறது. அது என்ன சொல்கிறது, இப்போது வரப்போகிறா பற்றியா, அவளால் கௌரவா டைனாஸ்டி அழியும்னு ஒரு வாய்ஸ் கேட்குறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே அவ்வளோ ஒரு கருப்பாக, அதனால தான் அவளுக்கு கிருஷ்ணான்னு இன்னொரு பேர் உண்டு. கண்ணும் கரையிற சார்கோல் பிளாக். ஆனால் அந்த சார்கோல் பிளாக்குக்கு அவ்வளோ ஒரு பியூட்டி ஜஸ்ட் பியூட்டி, எலிகன்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் ஹர் அஸ், அவ்வளோ அட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். ஒருத்தி வரா. இப்படி தான் வந்தா திரௌபதி. சரி, இந்த திரௌபதிக்கு எப்படி அவள் யாகத்துலேருந்து வரா அப்படின்னா, அவளுக்கு ப்ரீவியஸ் பர்த்தில் நலாயினியாக பிறக்கிறா. நலாயினியாக பிறந்தவோ சிவன் கிட்ட அவ்வளோ ஒரு டிவோஷன். அவள் சிவன் கிட்ட ஒரு எனக்கு see if you go and ask an young girl like what kind of husband you want, they'll have their own ideas, interest இல்லையா. ஸோ அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு பிரத்யேகிச்சு ஒரு 5 குவாலிட்டி என்னோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு இருக்கணும்னு. இவ கேட்குற 5 குவாலிட்டி ஒருத்தர்கிட்ட இல்லையாம்மா. அதனால சிவன் என்ன சொல்கிறார், உனக்கு 5 குவாலிட்டியோட ஹஸ்பண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் பர்த்லன்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பர்த்தில் இவ யாகத்துலேருந்து திரௌபதியாக வரா. ஸோ திரௌபதியாக வந்தவோ அந்த துருபதா இருக்கார் இல்லையா, அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. துருபதாவோட இன்டென்ஷன் கௌரவாவை அழிக்கிறது. அதே சமயத்தில் அவருக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிச்சி போச்சு. தங்கிட்ட பொண்ணு இல்லையே, பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அர்ஜுனனோட அப்பா அம்மா யார், குந்தியும் பாண்டுவும். இப்போ அவள்லாம் எங்கே இருக்கா, கிங்டம் ரெனவுன்ஸ் பண்ணி தே ஆர் இன் தி எக்ஸைல் இல்லையா, தே ஆர் லிவிங் தி லைஃப் ஆஃப் அன் ஆசெட்டிக். சரி, அப்போ போகிறான். அவள் அம்மா கிட்ட போய், அம்மா குந்தி, அம்மா நான் ஒரு பிக்ஷை கொண்டு வந்திருக்கேன். பிக்ஷனாக்கா ஆம்ஸ்ன்னு அர்த்தம். குந்தி என்ன ஏதுன்னெலாம் பார்க்கல, இந்த பிக்ஷையாடா, அப்போ நீங்கள் 5 பேரும் சமமாக பிரித்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறான். இந்த இடத்துல என்ன ஆகுது, 5 பேருக்குமே அவள் அம்மா இஃப் த மதர் சேஸ் சம்திங் தே டோன்ட் வாண்ட் டு டிஸ்ஒபே. சரி, இது ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆர் லிசனிங் டு மீ ஐ வில் டெல் யூ, ஹெவன், வேர் இஸ் ஹெவன் அப்படின்ற ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னவான்னு தெரியுமா? ஹெவன் லைஸ் இன் தி ஃபீட் ஆஃப் யுவர் மதர். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு லுக் ஃபார் ஹெவன் எல்ஸ்வேர். டூ யுவர் டியூட்டி வித் டெலிஜென்ஸ், attend to your mother's need, attend to your parents' need, and there you get your heaven. ஏன்னா பகவத்கீதா சொல்லி கொடுக்கறது 3 யோகா. இப்போ நீங்கள் by attending to your parents' need, you are doing karma yoga. Anything you do, that you are bound to do, and you do it with diligence and persistence, you get your share of goodness, and that goodness lies at the feet of your mother. For all the children who are listening, okay, who are listening rather, okay. சரி, இப்போ அவள் அம்மா சொல்லிடுறா, இப்போ இந்த குழந்தைகள் இந்த 5 பேர், இந்த 5 பாண்டவா என்ன பண்ணுவா, they generally don't disobey. ஸோ அது பிக்ஷன்ற வார்த்தை அர்ஜுனன் சொன்னதுனால அவள் அம்மா இதை சொன்னான். ஆனால் அவள் அம்மா திரும்பி பார்த்த பிறகு தான் தெரியாது இது திரௌபதின்னு. சரின்னு என்ன பண்ணிடுறான், அந்த 5 பேரும் அவளை மனைவியாக எடுத்துடுறா. ஸோ திஸ் இஸ் கால்ட் சோஷியாலஜிக்கலி, திஸ் இஸ் கால்ட் பாலிஆண்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப். திரௌபதிக்கு ஒரே ஒரு இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, அவள் பயாலஜிக்கலாக பிறக்கலை, அவள் நெருப்புலேருந்தே பிறந்தா. இந்த 5 எலிமெண்ட்டில் இம்பியூரே ஆகாதது எது, நெருப்பு. வாட்டர் கேன் கெட் பொல்யூட்டட், லேண்ட் கேன் கெட் பொல்யூட்டட், ஏர் கேன் கெட் பொல்யூட்டட், பட் நாட் ஃபயர். ஃபயருக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னது, அது தன்னை பியூரிஃபை பண்ணிக்கும், தன்னை தானே பியூரிஃபை பண்ணிக்கும், தன்னை சுற்றி இருக்கிறதையும் ஆனிஹிலேஷன் இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். So that life gets generated again.
அதனால இவ வந்து 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவள் ரொம்ப ஒரு she lives with all the 5 of them இல்லையா. ஸோ ஷீ டேக்ஸ் டர்ன். ஒரு வாட்டியும் when she is going to the other person அவள் நெருப்பில் குளிச்சுட்டு போவாளாம். இது வந்து பயாலஜிக்கலாக இருந்தால் பாசிபிள் கிடையாது. இது பாசிபிள் ஏன் அப்படின்னா அவள் யாகத்துலேருந்து வந்ததுனால this has made possible or this has become possible. சரி, இப்போது நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், எதனால வார் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது வித் ஆல் தீஸ் இட் இஸ் வெரி ஆப்வியஸ் எதனால் இப்போது வந்து போர் ஆரம்பமாச்சு. இந்த கௌரவாஸ் வந்து திரௌபதியை இந்த அளவுக்கு பண்ணதுனால திரௌபதி ரியலி காட் agitated and she became so hostile towards Pandavas that any amount of reconciliation didn't work with her. She doesn't want to get into any compromise mode. அவன் மனசில் ஒன்று இருந்தது. அது என்னன்னா, என்ன இப்படி பண்ண ஒவ்வொருத்தரையும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஐ ஷுட் see you in blood. அது மட்டும்தான் அவளோட இன்டென்ஷனாக இருந்தது. So we cannot call her to be a wrong woman. Somebody does injustice to the other person, they should suffer, right? So இதுதான் வந்து திரௌபதியோட ஸ்டான்ஸ், which eventually led to Kurukshetra war. I think I made myself very clear. So now I'll teach you one shloka. Chapter number 2, verse number 10. Tamo vacha rishikeshah प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये विषिधन्तम् इदं वचः. தம் யாருக்கு சொல்கிறார்? நான் டு ஹிம். இதுக்கு முன்னாடி வர்ஸில் அர்ஜுனன் என்ன பண்ணான், அப்படியே மூஞ்சியெல்லாம் சின்னதாக வச்சுட்டு ஐயோ என்னால் முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னான் இல்லையா. அதுக்கான ஒரு ரிப்ளை. உவாச்ச தம் உவாச்ச அர்ஜுனனுக்கு சொல்கிறார். ரிஷிகேஷன்னு என்ன சொன்னேன்? கிருஷ்ணர் யார்? மாஸ்டர் ஆஃப் த மைண்ட் அண்ட் சென்சஸ். பிரஹசனம்னா வந்து சிரிக்கிறது, ஸ்மைலிங். சேனோ அப்படின்னாக்கா சேனையோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா சேனானாக்கா ஆர்மிஸ். உபயோனா 2 சைடில் இருக்கிற ஆர்மிஸ். மத்தியே நடுவில். விஷிதந்தம் யார் ரொம்ப சோகமாக இருக்கா? கப்பல் கவுந்து யாருக்கு போச்சு? அர்ஜுனனுக்கு போச்சு இல்லையா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியாதுன்னா, 2 ஆர்மியும் நான் நின்றுருக்கு. அர்ஜுனனும் மூஞ்சியை தொங்க போட்டுன்னு என்னால் ஒன்றுமே முடியாதுங்கிறான். அவனுக்கு கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறான் நடுவில் நின்றுண்டு. ஓகே, எதுக்கு அவர் சிரிக்கிறார்? ஏன்னா அவர் வந்து ஹீ நியூ த பிகினிங், ஹீ நியூ த எண்ட். அர்ஜுனாவுக்கு வந்து அத்தனை ஒரு சோகம். ஆனால் கிருஷ்ணர் வந்து 2 சேனையும் தயாராக நின்றுருக்கு. அர்ஜுனனோட வார்த்தையில் ஒரு லேமெண்ட் தெரியறது. கிருஷ்ணா வந்து சிரிக்கிறார். என்னத்துக்கு சிரிக்கிறார் அவர்? ஏடா இந்த சுச்சுவேஷனெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாராம். ஒரு அவ்வளோ ஒரு ஏன்னா ஒரு காமான ஆட்டிடியூடாக அவர் மூஞ்சியில் தெரியறதான். சரி, இது வந்து நான் வந்து இன்றைக்கி எத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ கேவ் யூ சம் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திரௌபதி. எதனால் யார் கிங்டமை ரெனவுன்ஸ் பண்ணால், அதுக்கப்புறமா எத்தனை பிரச்சனை ஆச்சு, இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். I don't know how many of you are genuinely listening, but for those who are listening, thank you so much. For others who are not listening, please try and understand, because these are the ethos and values that you are going to transmit to your generation. It can be your sons, it can be your daughters, it can be your friends, it can be even to your own children. So don't take things so very lightly. The essence of this class is not to learn about the characters, but what we are trying to understand by knowing about the characters is where do we go wrong, what are the ways that we can easily be trapped, the power of your mind, and how do we stay in conscious realm by our total submission to God, that is bhakti, and by understanding how do we come out of the problems, that is the jnana that gives you the knowledge, and by doing only what is the righteous, that is karma. These are the 3 things we are learning. When we understand the characters, we also understand about
about the personalities, the behaviors, the attitudes that goes into each of the characters. Now it is up to us whether we wanted to behave like Kauravas or we have to behave like Pandavas. So thank you so much.